மே மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை இந்த காலையிலே தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனதார நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை இன்னைக்கு ரொம்ப நல்லா வச்சுப்பார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால நீங்க சகலவற்றிலும் வாழ்ந்து வளமாய் நலமாய் இருப்பீர்கள். உங்கள் வாழ்வில், உங்கள் வாழ்க்கையின் அனுபவத்துல எத்தனையோ பேரை நீங்க சந்திச்சிருப்பீங்க. உங்களால் இயன்ற அளவுக்கு அவங்களுக்கு நீங்க பல உதவிகளை நீங்க செஞ்சிருப்பீங்க. பொருளாதார ரீதியாக அல்லது கொடுக்கல் வாங்கல் ரீதியாக, நேரங்களுக்கு அடுத்த விஷயத்துல, வேலை வாய்ப்புகளுக்கு அடுத்த விஷயத்துல, அவர்களுடைய தேவைகளுக்கு அடுத்த விஷயத்துல நீங்கள் துணை நின்று உங்களால் இயன்ற பல தரமான நன்மைகளை அநேகருக்கு நீங்க செஞ்சிருப்பீங்க. உங்களிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் அநேகராக இருக்கலாம். பலர் உங்ககிட்ட இருந்து நன்மையை பெற்றாலும் நன்மையை யாரெல்லாம் உங்ககிட்ட இருந்து எடுத்தாங்களோ அவங்க கிட்ட இருந்து தரமான ஒரு ரிட்டர்ன்ஸ், ஒரு பெரிய நன்மை உங்களுக்கு வராம இருக்கலாம். பல நேரத்துல உங்ககிட்ட நன்மையை பெற்றவங்க மீண்டும் சில நன்மைகளை தராங்களோ இல்லையோ, மீண்டும் சில உதவிகள் உங்களுக்கு செய்யறாங்களோ இல்லையோ, பல நேரத்துல அவங்களே உங்களுக்கு பல ரகமான உபத்திரவத்தை கொடுக்கக்கூடிய நபராக கூட மாறி இருக்கலாம். அதை நினைச்சு நீங்க உடைஞ்சு போகாதீங்க. அநேகர் எப்படி தெரியுங்களா இருக்கிறாங்களே, சிலருக்கு அவங்க உதவி செஞ்சிருப்பாங்க. ஆனா உதவி செஞ்சவங்க இவங்களுக்கு மீண்டும் நன்மைகளையும் உதவிகளையும் செய்யாம உபத்திரவத்தை கொடுத்திருப்பாங்க. அதனால என்ன ஒரு முடிவுக்கு தெரியுமா வந்துட்டு இருப்பாங்க, இனி யாருக்கும் நான் உதவி பண்ண மாட்டேன், யாருக்கும் நான் நன்மை செய்ய மாட்டேன், இந்த மனுஷங்களே ரொம்ப மோசம், ஒஸ்ட் ஃபெலோஸ், யாருக்கும் நான் உதவி செய்ய மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கருணையின் கதவை அடைத்துக் கொள்வார்கள். தன்னுடைய காருண்ய உள்ளங்களை இறுக்கமாக்கிக் கொள்வார்கள். தாங்கள் விதைத்ததற்கான அறுவடைகள் வராதபடியினால் நன்மை செய்கிற விஷயத்துல சோர்ந்து போயிருவாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட நபராக நீங்கள் இருப்பீர்களேயானால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வசனம், வார்த்தை என்னன்னு நம்ம பார்க்கலாமா? ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. பல தரமான நன்மைகளை செய்து யாருக்கு நீங்க நன்மை செஞ்சீங்களோ, நன்மைகளை விதைச்சீங்களோ, அவங்க மூலம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நன்மை வராததுனால ஒருவேளை நீங்க துவண்டு போயிருந்தீங்கன்னா, உங்களை பார்த்து இந்த காலையில ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, உங்களுக்காக ஒரு அறுவடை காலம், அறுப்பு காலத்தை ஆண்டவர் தேர்வு செய்திருக்கிறார், நியமித்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு விதைக்கிற காலத்தை நியமிக்கவில்லை, அறுவடையின் காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். விதைக்காமல் எந்த ஒரு மனிதனும் அறுக்க முடியாது, அறுவடை செய்ய முடியாது. அப்ப ஆண்டவர் விதைப்பதற்கான காலத்தை நிர்ணயம் பண்ணாம அறுவடைக்கான காலத்தை நிர்ணயம் பண்ணது நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே விதைச்சிருக்கீங்க. சந்தோஷமா உங்களால முடிஞ்ச அளவுக்கு, எந்த அளவுக்கு பெஸ்டா உங்களை சார்ந்தவர்களுக்கு நீங்க நன்மை செய்ய முடியுமோ, உதவி செய்ய முடியுமோ, அதை நீங்க செஞ்சிட்டீங்க. ஆனா ரிட்டர்ன்ஸ் அவங்க கொடுக்கல, வருத்தப்படாதீங்க. உங்க நன்மையின் கருணையின் கதவை அடைத்துக் கொள்ளாதீங்க. இன்னைக்கு தெய்வம் உங்களோட பேசுறாரு. மனிதர்கள் உங்களுக்கு நீங்கள் விதைத்ததற்கான பலன் கொடுக்காவிட்டாலும் நீதி செய்கிற தேவன் உங்களுக்கு மேலான அறுவடைகளை தருவதற்காக ஒரு டைமை சூஸ் பண்ணி வச்சிருக்காரு. அறுவடைக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் காலங்கள் எடுக்கும். வருத்தப்படாதீங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று தேவன் ஒரு மாறாத பிரமாணத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. நலமான விஷயத்தை நீங்க விதைச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க நல்ல அறுவடைகளை எடுப்பீங்க. விதைக்கும் பொழுது என்னைக்குமே அளவு கம்மி தாங்க. நீங்க சிலருக்கெல்லாம் செஞ்ச உதவி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சமா தான் இருந்திருக்கும். ஆனா அதனுடைய ரிட்டர்ன்ஸ், அறுவடை ஆண்டவர் உங்களுக்கு அதிகமா தர போறார். அறுவடை என்று வரும் பொழுது அதனுடைய அளவு அதிகம், அறுவடை என்று வரும் பொழுது அதனுடைய பெருக்கங்கள் அதிகம். வர நாட்கள்ல பெரிய நன்மைகளை நீங்க பார்க்க போறீங்க. பெரிய ஆசீர்வாதங்களை பார்க்க போறீங்க. ஏன்னா உங்களுக்கான அறுவடையை
பிக்ஸ் பண்ணது, குறித்தது, நியமித்தது மனிதன் அல்ல, தேவனே நியமிச்சிருக்கிறார். ஆண்டவரே உங்களுக்காக அதை குறித்தபடியினால் யாரும் தடுக்க முடியாது. அல்ல அல்ல குறையாத ஐஸ்வர்ய வளனுடைய நன்மைகளை ஆண்டவர் உங்க மேல வர்ஷிக்க போறாரு. சீன தேசத்துல ஒரு குறிப்பிட்ட மூங்கில், அந்த மூங்கில் மரத்திற்கான விதைகளை மண்ணில் புதைப்பார்களாம். சாதாரணமாக ஒரு மூங்கில புதைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு சில மாசத்துல அது முளைச்சிரும். அதீதமாக ஒரு 10 அடி 15 அடி அந்த உயரத்தில் அது இருக்கும். ஆனா சீன தேசத்துல குறிப்பிட்ட ஒரு மூங்கில் விதைகளை விதைக்கும் பொழுது 6 மாசம் 1 வருஷம் ஆனாலும் அது முளைக்காதான், 2 வருஷம் ஆனாலும் முளைக்காதான், 3 வருஷம் ஆனாலும் முளைக்காதான், 4 வருஷம் ஆனாலும் முளைக்காதான். ஆனா 5வது வருஷத்துல மிகப்பெரிய அளவுல 80 அடி 90 அடி 100 அடி உயரத்துக்கு அது வளருமா? எவ்வளவு பெரிய அற்புதம் இல்ல? ஒருவேளை நீங்க செஞ்ச நன்மைகள் அந்த விதைப்புக்கு உடனே உங்களுக்கு ஒரு அறுவடை வராம இருக்கலாம். ஆனா பயப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, இரக்கத்தின் கதவை அடைத்துக் கொள்ளாதீங்க. ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது படைத்த தேவன். அறுவடையை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது அன்புள்ள ஆண்டவர். அவர் உங்களுக்கு பெரிய அளவுல பெரிய அறுவடைகளை கொடுக்க போறார். ஆகவே நம்பிக்கையோடு இன்னைக்கும் நன்மைகளை தாராளமா செய்யுங்க. சோர்ந்து போகாம நன்மைகள் செய்யுங்க. வேதம் சொல்லுகிறது, நாம் சோர்ந்து போகாமல் நன்மை செய்தால் ஏற்ற காலத்தில் நாம் அறுவடைகளை அறுப்போம். தளர்ந்து போகாதிருங்கள். தேவன் பெரிய அறுவடைகளை உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நிச்சயமாக பெற்று நன்மைகள் செய்த நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை ரொம்ப நல்லா வச்சுப்பாரு. உங்களுடைய நன்மைகளுக்காக, நல்வாழ்வுக்காக இந்த நாள்ல நான் ஜெபம் பண்ண போறேன். அதற்கு முன்பதாக பிறந்த நாளை காணக்கூடிய அருமையான சகோதரர் வி சுதாகர் மகன் எம் அஸ்வின் அவருடைய பிறந்த நாள்ல கர்த்தர் விசேஷித்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு தரும்படி, அதுபோலவே இன்றைக்கு திருமண நாட்கள் காணக்கூடிய தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த அருமையான காலையில தேவனே உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. நான் அநேக நன்மைகளை செய்திருக்கிறேன். எங்க அப்பாவுக்கு நான் செஞ்சிருக்கிறேன், எங்க அம்மாவுக்கு நான் செஞ்சிருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு நான் செஞ்சிருக்கிறேன், கணவனுக்கு நான் செஞ்சிருக்கிறேன், என் மனைவிக்கு நான் செஞ்சிருக்கிறேன், என் கூட பிறந்தவங்களுக்கு நான் செஞ்சிருக்கிறேன், நண்பர்களுக்கு நான் செஞ்சிருக்கிறேன், என் சொந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, அறிமுகமானவர்களுக்கு எவ்வளவோ நன்மை நான் செஞ்சிருக்கிறேன். ஆனா அது அவங்க ஒரு நாளும் அந்த நன்றி கடனை திருப்பி செலுத்தவே இல்லை. எனக்கு அவங்க உதவி செய்யலனாலும் கூட பரவாயில்ல, பல உபத்திரவத்தை எனக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உடைய பிள்ளைகள் நன்மைகள் செய்து சோர்ந்து இருப்பார்களே. ஆனால் உங்க பிள்ளைங்களை ஊக்கப்படுத்துங்கப்பா, உற்சாகப்படுத்துங்கப்பா. மனிதர்கள் அவர்கள் செய்த நன்மைக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்காவிட்டாலும் நீர் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அறுவடையின் காலத்தை சூஸ் பண்ணிருக்கீங்க, நியமிச்சு வச்சிருக்கீங்க. நீர் தரமான அறுவடைகளையும் பெருக்கங்களையும் உடைய பிள்ளைகளுக்கு தர வல்லவராய் இருக்கிறீர் என்பதை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. இன்னைக்கு இந்த காலையில் எங்கள் பிள்ளைகள் துவண்டு விடாமல், நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல் இருக்க நீர் அவர்களை பலப்படுத்தும். ஏற்ற காலத்தில் தேவன் அறுவடைகளை தருவார் என்ற நம்பிக்கையோடு, நாங்கள் நல்ல பெருக்கத்தை அறுப்போம் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் நற்கிரியைகளை செய்வார்களாக. உடைய பிள்ளைகளுக்காக நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கக்கூடிய மிகப்பெரிய தரமான அறுவடைகளை தந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு பிறந்த நாள் காண்கின்ற, திருமண நாள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. மகிமை கன துதிகள் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. நாளை காலை மீண்டும் நாம் சந்திப்போம்.